ஆஞ்சநேய மதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஆஞ்சநேயரை வணங்கும் ஸ்லோகங்கள் இவை. ராமாயணத்தை பாராயணம் செய்ய தொடங்கும் முன் தியான ஸ்லோகங்களை கூற வேண்டும். அதில் 2 ஸ்லோகங்களே இவை. அஞ்சனை பெற்ற செல்வன், வீரன், ஜானகியினுடைய சோகத்தை எல்லாம் தொலைத்தவர். அவர் திருவடிகளை வணங்கினோமானால் மன அழுத்தம், உற்சாக குறைவு, குழப்பம் அனைத்தும் தீருகின்றன. ஒரு வரப்பிரசாதியான ஆஞ்சநேய சுவாமியை, வீர ஆஞ்சநேயரை தரிசிப்பதற்காக வந்துள்ளோம். திருப்பூரிலிருந்து காங்கேயம் போகும் மார்க்கத்தில் 14வது கிலோமீட்டரில் ஆச்சரியமான அனுமந்தராயர் வீர ஆஞ்சநேயருடைய திருக்கோயில். முதலிப்பாளையம் கிராமம், கங்கநாயக்கன் பாளையம் இடத்தின் பெயர். உயர்ந்த இடத்தில் சிறு குன்றின் மேலே காற்றோட்டம், வெளிச்சம், இயற்கை சூழல் ஆகியவற்றுக்கு நடுவில் தன் இயல்போடே தன் நிலையிலேயே ஆஞ்சநேய சுவாமி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இங்கே தோன்றினார். இக்கர்ப்பகிரகத்தின் வெளிப்புறச் சுவரில் 2 மீன்கள் ஒன்னை ஒன்று பார்த்து கொண்டிருக்கும் சிற்பம் உள்ளது. இதிலிருந்து இது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது என்று தெரிந்து கொள்ளுகிறோம். இங்கே ஆஞ்சநேயர் தானே உருவான மலை வடிவத்தில் தான் இருந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் குடமுழுக்கு செய்யும் போது ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருமுகம் மட்டும் பூமிக்கு மேலேயும் திருமேனி முழுவதும் பூமிக்கு கீழேயும் அமைத்து தனி மூலமூர்த்தி ஆஞ்சநேயரை எழுந்துருளப் பண்ணி உள்ளார்கள். அவரை தரிசிக்கிறோம். தன் திருக்கைகளை கூப்பிக்கொண்டு தோள்களிலே கதையை சாத்தி கொண்டு அருள் பாலிக்கிறார். 2 கண்களாலும் நம்மையே கட்டாட்சிக்கிறார். பலவிடங்களிலும் ஹனுமாரை சேவித்தால் முகத்தை ஓர்புறம் திருப்பிக் கொண்டு அதனால் ஓர் கண் மட்டும்தான் நாம் பார்க்கும்படி இருக்கும், நம்மை பார்க்கும். ஆனால் இங்கே இவர் நேர நம்மையே பார்க்கிறபடியால் 2 கண்களாலும் நமக்கே அருள் கொடுக்கிறார். நீண்ட வால், தன்னுடைய கால்களுக்கிடையே வால் வெளியே வந்து மணி பொருத்தி இருக்கிறது. ஆஞ்சநேயரை தரிசித்தோம். அழகான தென்னென்ற திருவுருவம். இவருக்கு அருகாமையிலேயே பிரதிஷ்டை செய்யப்பட போகும் உற்சவ ஆஞ்சநேயர் சுவாமி, சக்கரத்தாழ்வார் சுவாமி ஆகியோரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே. பளபளவென்கிற திருமேனி, தன் அருளாலே ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ சுதர்சனர். ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன என்று வேதாந்த தேசிகன் கூறுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சன்னிதானம், சிறு கோயில், ஆனால் வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர். இன்று இவரை தரிசித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இவருடைய அருளோடே அயோத்தியா காண்டத்தின் 105வது சர்க்கத்தை அடைவோம். ராமன் பரதனுடைய புலம்பலுக்கு சமாதானம் கூறுகிறார். பரதா, கர்மத்தின்படிதான் அனைத்தும் நடைபெறும். அந்த கர்மத்தை மனதன்தான் சேர்க்கிறான். மனிதன் தனக்கே தெரியாமல் தன் வாழ்க்கை அமைகிறது என்று நான் சொல்லவில்லை. தான் அறிந்து செய்த கர்மத்தின் வழிதான் தன் வாழ்க்கை அமைகிறது. அப்படின்னா என்ன பொருள்? நல்லதை செய்தால் வாழ்க்கை நன்மையாக அமையும். தீயதை செய்தால் தீயதற்குரிய தண்டனையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். ஆங்காங்கு கட்டைகள் மிதப்பதை பார்க்கிறோம்.
ராமன் கூறுகிறார், யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமேயாதாம் மகார்ணவே சமேத்யது வெபேயாதாம் காலம் ஆசாத்திய கஞ்சன. நாம் பதரிகாசிரமத்துக்கு போறோம். அங்கிருந்து கங்கை ஆறு கீழ்நோக்கி ஓடி வருகிறாள். நிறைய காட்டு கட்டைகளை அறுத்து கீழே இருக்கிற ரிஷிகேஷ் ஹரித்வாரத்துக்கு அனுப்பணும்னால் அது வண்டி சத்தம் கொடுத்தும் ஆளாது. ஆகவே கட்டைகளையெல்லாம் தூக்கி கங்கை ஆற்றில் போடுவார்கள். ஒரு 10 கட்டைகள் சேர்ந்தாப்புல 10 மைல் ஓடி வரும். பின்னால் 5 கட்டைகள் இப்படி பிரியும், இன்னொரு கோஷ்டியோட சேரும். வேற 5 கட்டைகள் பிரியும், இன்னொரு கோஷ்டியோட சேரும். இப்படியே 10 மைல் ஓடும். பின்னால் இதிலிருந்து 4 கட்டைகள் வரும், இதிலிருந்து 2 கட்டைகள் வரும். புது கோஷ்டி உருவாகி இன்னும் 10 மைல் போகும். இப்படி கட்டைகளோட கட்டைகள் சேர்ந்து கீழே போய் ரிஷிகேசத்தை அடையும் போது எந்த கட்டை எங்கு போடப்பட்டது, எதது எந்தெந்த கோஷ்டியில் சேர்ந்து வந்தது, எதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கை அப்படித்தான் பரதா. இன்னைக்கு நாம் குடும்பம், நாம் 4 தாய் தந்தையர் 2. நாளை எந்த குடும்பத்தில் போய் இதிலிருந்து 2 பேர் ஒரு குடும்பத்தில், வேற குடும்பத்தில் 2 பேர் அந்த குடும்பத்தில் என்று ஒரு புது குடும்பம் உருவாக போகிறது. நாம் என்ன குடும்பமாக அடுத்த பிறவி அடைய போகிறோம்? அல்லவே இதிலிருந்து 2 பேர், அங்கிருந்து 2 பேர், புதுசா 4 பேர், அடுத்தடுத்து இப்படி மாறப்போகிறது. ஆகவே இதை கண்டு கவலைப்படாதே. நம் தந்தையார் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கின்படி நாம் நடக்க வேண்டும். சத்தியம் உலகத்தில் மெச்சத்தக்கது, அதுதான் மிகவும் உயர்ந்தது. ஆகவே அதை மட்டும் பார். அனைத்தும் அழிந்துதான் போகும், சத்தியம் மட்டும் அழியாது. ஒருத்தர் பிரயாணமாக 10 பேர் போய்க் கொண்டிருக்கிறார்கள். நல்ல மார்க்கம், திருப்பதிக்கு பெருமாளை சேவிக்க போகிறார்கள். வழிப்போக்கர் பார்த்தவன், நானும் உங்கள் மார்க்கத்தில் சேர்ந்து கொள்ளுகிறேன், வாரும் என்று அவர்களும் அழைத்து கொண்டார்கள். திருப்பதிக்கு போனார்கள். பெருமாள் தரிசனம் கிடைச்சது. இதிலே போபவர்களும் தர்மத்தை குறித்து, வந்து சேர்ந்தவனும் தர்மத்துக்காக, இப்படித்தான் ஓரொரு குடும்பமும் குலமும் தர்ம மார்க்கத்தில் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கும். நான் வேணுமானால் அந்த கோட்டியில் என்னை இணைத்துக் கொள்ளலாம், நானும் தர்ம மார்க்கத்தில் போகலாம். வேண்டாமானால் நாம் போகாமல் தங்கிவிடலாம், அப்ப எனக்கு தர்மம் கிடைக்காது. இப்படி ஒன்னொன்னும் குலமரியாதை, குடும்பம் என்றுதான் தர்மம் பாதுகாக்கப்படுகிறது. இது கண்டு ஒரு நாளும் நீ தயங்காதே, கலங்காதே. நம் தந்தை ஆன மட்டும் புண்ணியம் சேர்த்திருக்கிறார். நச்சோச்ச பிதா தாத ஸ்வர்கத சத்கிருத சதாம் ச ஜீர்ண மானுஷன் தேகம் பரித்யஜ்ய பிதாஹி நஹ. ஜீர்ணமாக மனித உடலை விட்டார், ஆனால் புகழ் உடம்பாளராக சொர்க்கத்தில் என்றும் தந்தை இருக்கிறார். எவ்வளவு புண்ணியத்தை சம்பாதித்தார் பரதா! நான் மட்டும்தான் தந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில்லை. யோசித்துப்பார். தந்தை 2 வரம் கொடுத்திருக்கிறார். 1, நான் காட்டு கேக வேண்டும். 2, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். இதில் ஒன்றைத்தான் என்னால் நிறைவேற்ற முடியும், மற்றொன்றை நீதான் நிறைவேற்ற முடியும். எனக்கு இருக்கும் பொறுப்பு உனக்கும் உள்ளது. நீ பிடிவாதமாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் மறுபடியும் நான் தந்தை பொய்யராக போகிறார். ஏன் யோசித்துப்பார். நான் காட்டுக்கு போனதனால் ஒரு வரம்தான் நிறைவேறும், மற்றொரு வரம் நிறைவேறாது. நீ நாட்டை ஏற்றுக்கொண்டால்தான் நம் தந்தை 2 விதத்திலும் உண்மை பேசினவராக இருக்கிறார். புரிந்து கொள். ஆக தம் து நைவம் வித கச்சித் பிராக்ஞ சோது மர்கதி த்வத்விதோ மத்விதாபி ஸ்ருதவான் புத்திமத்தரஹ யத்ராஹமபி தேனைவ நியுக்த புண்ணியகர்மணா தத்ரைவாகம் கரிஷ்யாமி பிதுர் ஆரியஸ்ய சாசனம். நம்ம தந்தை ஆணையிட்டிருக்கார், அந்த ஆணையின்படிதான் நான் நடப்பேன். நானும் அப்படித்தான் நடக்கணும். நீயும் திரும்ப போய் அயோத்திக்கு முடிசூட்டி கொண்டு தந்தையின் உண்மை வாக்கியத்தை நிறைவேற்றுவாய். நமயா சாசனம் தஸ்ய தக்தும் நியாயம் அறிந்தம ஸ்வத்வயாபி சதாமன்யா சவை பந்து சனப்பிதா. அவர்தான் நமக்கு தந்தை, அவர்தான் அனைத்து வித உறவு. ஆகவே அவர் சொன்னதை நிறைவேற்று. நம் தந்தையை ஸ்வர்க்கத்தில் ஆனந்தமாக இருக்க விடு. மற்றொன்று, யான் காட்டுக்கு போனதனால் மட்டும் உன் தாய் சந்தோஷப்பட போவதில்லை. உனக்கு நாட்டுக்கு அரசப்பட்டம் கட்டினால்தான் கைகேயி சந்தோஷப்படுவாள். அப்ப பெற்ற தாய சந்தோஷப்படுத்து. இத்தேவ முக்த்வா வச்சனம் மகாத்மா பிதுர் நிதேச பிரதிபாலனார்த்தம் யவீயசம் பிராதரம் அர்த்தவச்ச பிரபுர் முகூர்த்தா விரமாம ராமஹ. ஒரு முகூர்த்தரேரன் ராமன் உபதேசம் பண்ணினார்.
பரதன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். மனம் இன்னும் சமாதானம் அடையவில்லை. ராமன் இவைகளை சொல்லிவிட்டு ஓய்ந்தார். இனி பரதன் என்ன பேசுகிறார்னு பார்ப்போம். 106வது சர்க்கம். ஏவ முக்துவாத் விரதே ராமே வச்சனம் அர்த்தவத் ததோ மந்தாகினி தீரே ராமம் பிரகிருதி வத்சலம். இயற்கையிலேயே குற்றமே தெரியாத ராமர். அவருக்கும் குற்றமில்லை, யாருடைய குற்றத்தை பார்க்கவும் தெரியாது. மந்தாகினி கரையில் அமர்ந்திருந்தார். அனைவரும் ராமன் சொன்னதை ஆலோசித்து பார்க்கிறார்கள். ராமன் திருவுள்ளம் காட்டில் தான் உள்ளது, நாட்டுக்கு வருவதில் இல்லை என்பது மக்களுக்கு புரிகிறது. ஆனால் ஆசை, பரதனுடைய வேண்டுகோளை ராமன் நிறைவேற்றிட மாட்டாரா? பரதன் நன்குதானே கேட்டிருக்கிறான். பரதன் பேசுகிறார். நத்வாம் பிரவ்யதையே துக்கம் பிரீதிர்வான பிரஹர்ஷயேத் சம்மதாபி விருத்தானாம் தாம்ச பிரிச்சசி சம்சயானு. இப்ப எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் சிலதை கேட்கிறேன். உம்மை போல் சமபுத்தி யாருக்கும் இருக்காது. ராமா, நீர் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் சமமாக நினைக்கிறீர். உலகத்தில் பற்றற்றிருக்கிறீர். இப்பேற்பட்ட அரச கூட வேண்டாம் என்று ஒதுக்குகிறீர். உம்மை போலவா நாங்கள்? எல்லாரையும் உம்மை போல் நீர் நினைக்க கூடாது. மற்ற பேருடைய புத்தி எப்படி இருக்கும், அவர்களுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கும் என்பதையும் நீர் பார்க்க வேண்டும். எங்களுக்காக நாட்டுக்கு திரும்புவாய். பராவரஜ்ஞோ யச்ச ஸ்யாத்யதாத்வம் அனுஜாதிப ச ஏவ வியசனம் பிராப்ய ந விஷீதித்தும் அர்ஹதி சர்வஜ்ஞா சர்வதர்சீச்ச புத்திமான் சாசி ராகவ. அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறீர். சாத்திரத்தை கொண்டே விஷயங்களை முடிவு பண்ணுகிறீர். உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதில்லை, அறிவு பூர்வமாக முடிவெடுக்குகிறீர். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. புரோஷிதே மயியத் பாபம் மாத்தராமத் காரணாத் கிருதம். ஆனா நான் உணர்ச்சி உடையவன், உலக உணர்ச்சி அல்ல, இறை உணர்ச்சி உடையவன். ராமா, உன்னிடத்துல பக்தி இருக்கிறவர். எனக்கு சட்டமோ சம்பிரதாயமோ தெரியாது. நீ நாட்டை ஆள வேண்டும், நான் தொண்டு புரிய வேண்டும். நான் நாட்டில் இல்லாத சமயம் இந்த தீய செயலை என் தாய் செய்துவிட்டாள், மன்னிப்பாய், அதற்குரிய தண்டனையை கொடுப்பாய். யோசித்துப்பார். தவறு செய்துவிட்டு தண்டனை பெறாவிட்டால் நான் தானே பாபத்தை அனுபவிக்க வேண்டும். தாய் தாய்னு மதிக்கிறாயே, அந்த கைகை தானே பாபத்தை அனுபவிக்க போகிறாள். ஆகவே அப்படி செய்யாதே, எங்களுக்குரிய தண்டனையை கொடு, நாட்டை ஏற்றுக்கொள். மற்றொன்று, தந்தை தவறு புரிந்து விட்டார். இதை மக்கள் அனைவரும் பேசுகிறார்கள், வசிட்டரும் கூறுகிறார். ஒரு தந்தை தப்பு பண்ணால் அதை சரிப்படுத்தினால்தான் மகனுக்கு பெயர். தந்தை செய்த தவறு எதுவோ அதை தொடர்ந்து செய்தால் மகனுக்கும் அவப்பெயர் பாவம், தந்தைக்கும் அவப்பெயர் பாபம். அப்ப நீ 2 பேருக்கு நல்லது செய்யலாம், உனக்கும் நல்லது தேடலாம். தந்தை செய்த தவறு எதுவோ அதை திருத்தி அவரையும் புண்ணியசாலி ஆக்கலாம். ஒரே வழி நாட்டுக்கு திரும்புவதுதான். பிதுருகி சமதிக்ராந்தம் புத்ரோய சாது மன்யதே ததபத்யம் மதம் லோகே விபரீத மதோன்யதா क्वच அரண்யம் क्वच க்ஷாத்திரம் क्वजटाः क्वच பாலனம் ஈதிருஷம் வியாஹதம் கர்ம ந பவான் கர்த்தும் அர்ஹதி. உனக்கு காடா, உனக்கு சடைமுடியா, உனக்கு மாந்தோல் மறுவுரியா, நீ சமைக்காத காணிகளை உண்ணப் போகிறாயா? உனக்கு பெருங்கட்டில் இல்லாமல் மரமும் நிழலும் கல்லுமா கட்டில்? இது கூடாது ராமா, திரும்ப நாட்டுக்கு வர வேண்டும். இது க்ஷத்ரியனுக்கு இருக்கிற தர்மம்னு புரிந்துகொள். ஒரு க்ஷத்ரியன் நாட்டை ரட்சிக்கும் தர்மத்தை விட்டுவிட்டு காட்டிலிருந்து தவம் புரியும் தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மோ பயாவக. கண்ணனை கீதையில சொல்றார், பரதர்மாத்து ஸ்வனுஷ்டிதாத்து. இன்னொருத்தருடைய தர்மத்தை நன்னாவே பண்ணாலும் அது குறை. அர்ஜுனன் காட்டுக்கு போய் பிச்சை எடுத்து வாழ்கிறேன், சண்டை போடவில்லைன்னு மறுத்தான். அப்போது கண்ணன் என்ன உபதேசித்தார்? அதை நீ செய்யக்கூடாது அர்ஜுனா, அது மற்றொருத்தனுடைய தர்மம். உன் தர்மம் நாட்டை காத்தல். அப்ப க்ஷத்ரிய தர்மம் நாட்டை காத்தல். அதை விடுத்து ஏனோ ஒரு தவசியை போலே காட்டில் இருக்கிறேன்னு கூறுகிறாய், செய்யாதே, திரும்ப நாட்டுக்கு வா என்று மேலும் மேலும் பரதன் கூறுகிறான். கடைசியாய் ராமன் என்ன சமாதானம் சொன்னார்ங்கிறத பார்ப்போம். வீர ஆஞ்சநேயர் அனுமந்தராயரிடத்திலே விடை பெற்று கொண்டு அவரை தரிசித்து கொண்டே புறப்படுவோம்.